அவன் காலேஜில் போய் அவங்க அப்பா கதையை தான் பேசிகிட்டே இருப்பான். எனக்குன்னு ஒரு அப்பன் வச்சுருக்கான்டா, எப்போ பார்த்தாலும் ஃபேன் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, இவன் மூச்சை என்னைக்கிட்டா கடவுள் ஆஃப் பண்ண போகிறான், உயிரை வாங்கி தொலைகிறான்டா. எங்கள் அப்பாலாம் அப்படி கிடையாது மச்சான், கண்டுக்கே மாட்டார். ஒன்று சொல்லவா, எங்கள் அப்பா அடிச்சுட்டு வச்ச தம்மே நான் தான் அடிப்பேன். சே, அந்த மாதிரி அப்பா கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். எங்கள் அப்பா டிசிப்ளின்ன்ற பேரில் அம்மா இறந்தது கூட அம்மா இல்லாத பையன் கூட பார்க்காம என்ன பாடுபடுத்துகிற. அவங்க அப்பாவை பற்றி எப்போவுமே இழிவாகவே பேசிகிட்டு இருப்பான். அவன் காலேஜ் முடிக்கிறான், வரான், வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறான். அப்பா சொல்கிற, டேய் ஒழுங்காக வேலைக்கு போ. எரிச்சல் தாங்க முடியாமல் அவன் கம்பெனியாக ஏறி இறங்குறான், எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஒரு நாள் அப்படியே சாயங்காலம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் வீடு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. வீட்டில் வந்து பார்த்தா அப்பா இறந்து கிடக்கிறார். அப்போது ரொம்ப உடஞ்சி போகிறான். அவனுக்கு ஒரு பக்கம் காலேஜில் வந்து அப்பா மூச்சு நின்று போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான், உண்மைதான். ஆனால் உண்மையிலே அப்பா செத்து கிடக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன்னா அப்பா சமைச்சு கொடுத்தாரு, பையனுடைய துணியை துவைச்சி கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு அருமையான தகப்பன். அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது தயவு செஞ்சு அவங்கள கனம் பண்ணிடுங்க, இல்லைன்னா வாழ்க்கையில் பெரிய அறுவடையாக இருப்பீங்க. வாலிபர்களுக்கு சொல்கிறேன். அப்பா செத்து கிடக்கிறாரு. எல்லாரும் கொஞ்ச நேரம் இருந்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க, சொந்தக்காரங்களாம் போயிட்டாங்க. சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது. அப்போ உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வரான். வந்து 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, ஏண்டா இப்படி இருக்கிற, அப்பா இறந்தா என்ன, அம்மா இறந்தா என்ன, உனக்குன்னு உயிர் இருக்குல்ல, ஏதாவது வேலையை தேடிக்கோ, ஒரு கல்யாணம் முடிச்சுக்கோ, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறு அப்படின்னு தட்டி கொடுக்குறான். 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, ஃப்ரெண்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் இவனே யோசிக்கிறான், சரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவோம். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான். கம்பெனியில் பார்த்தா கேட்டு வரைக்கும் நிற்கிது கியூ. எனக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிது, இது பெரிய கம்பெனிங்க, இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சா லைஃப் செட்டில்டு, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், அதனால தான் நாங்கள் நேற்று நைட்லேருந்தே நிற்கிறோம். இவன் நிற்கிறான். இன்டர்வியூ பண்ணுறவங்களாம் வந்தாச்சு ஆஃபீஸில். இவன் தற்செயலாக அங்கே நின்றுட்டு பார்க்குறான், அங்கே தோட்டத்தில் ஓஸ் வந்து சும்மா தண்ணி போய்கிட்டே இருக்குது. இவன் அறியாமே அவன் போய் அந்த ஓஸை என்ன பண்ணுறான், ஆஃப் பண்ணுறான். அப்புறம் எல்லா ரூமுகளில் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே உள்ள தனியாக ஒரு ரூமில் யாருமே இல்லை, ஆனால் அந்த ரூமில் ஃபேன் ஓடிட்டே இருக்குது. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுறான். அப்புறம் வந்து இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இவனும் உட்காந்துக்கிறான். தற்செயலாக அங்கே பார்க்குறான், அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த லைட்டையும் போய் ஆஃப் பண்ணுறான். இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்க போகுது. ஒருத்தர் வந்தார். வந்து இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, எல்லாருமே கிளம்புங்கன்னு சொன்னார். என்னங்க ஒருத்தர் கூட இன்டர்வியூ பண்ணல, நீங்கள் என்ன எல்லாருமே கிளம்புன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பலாம், சொன்ன பேச்சை மட்டும் கேளுங்க, தயவு செஞ்சு நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாருமே கிளம்பும் போது இவனும் எந்திரிச்சு போகிறான். இவன் எந்திரிச்சு போகும்போது, தம்பி நீங்கள் மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இவன் நிற்கிறான். உங்களை நாங்கள் வேலையில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், நான் தான் இந்த கம்பெனியுடைய மேனேஜர். ஐயோ என்னங்க நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணல, என்ன நீங்கள் எப்படி சேர்த்தீங்க? இல்லை சிசிடிவி கேமரா எல்லா பக்கமும் வச்சுருக்கோம், அங்கே நாங்கள் வேணும்னே தான் தண்ணியை திறந்து விட்டோம், எவனாவது ஒருத்தனுக்காவது இந்த வேலை, ஏன்னா இது ரொம்ப பொறுப்புள்ள பணி, எனக்கு சம்பளத்தை விட எனக்கு அந்த பொறுப்பு உள்ள மனிதர்கள் தான் எனக்கு முக்கியம். நான் ரொம்ப ஈகராக தேடிட்டு இருந்தேன். எவனாவது ஒருத்தனாவது அந்த ஓஸ் ஓடிட்டு இருக்குன்னு பார்த்து எவனாவது ஒருத்தனாவது அக்கறையாக வாட்ச்மேன்ட்டையாவது அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறானான்னு நாங்கள் பார்த்தோம். நீயே போய் ஆஃப் பண்ண, வேணும்னே அந்த இடத்துல நாங்கள் ஃபேனை போட்டு வச்சோம், யாராவது அதை போய் ஆஃப் பண்ணுறானா? எவ்வளோ பேர் உட்காந்துருந்தான், ஆனால் ஒருத்தனுக்கு கூட அதை ஆஃப் பண்ணணும்னு தோணவே இல்லை. ஆனால் நீ போய் ஆஃப் பண்ண. அங்கேயும் நாங்கள் லைட்டை வேணும்னு தான் போட்டு வச்சுருந்தோம், நீ போய் ஆஃப் பண்ண. லைட் ஆஃப் பண்ணுறதுலே இவ்வளோ பொறுப்பாக இருக்கிற பையன், நிச்சயமாக நான் கொடுக்குற எந்த பணியிலையும் நீ பொறுப்பாக இருப்ப, நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட் சொல்லி அவனை நல்ல சம்பளத்துக்கு சேர்த்துக்கும் போது அப்பாயின்ட் லெட்டரை கொண்டு வந்து அப்பா ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு அழுகிறான். அப்பா நீங்கள் என்னை கற்றுக் கொடுத்த டிசிப்ளின் கடைசி வரைக்கும் நான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லையப்பான்னு சொல்லி அழுகிறான். ஒரு மனுஷனை புரிஞ்சிக்கும் போது தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் வாழ முடியும். அதே மாதிரி தான் ஒரு தெய்வத்தை புரிஞ்சிக்கும் போது தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். கிறிஸ்தவத்தில் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு நமக்கு தெரியணும். அவர் நம்மளை எப்படி வாழ விரும்புகிறாரு நமக்கு புரியணும். இப்போ உலகத்தில் 2 ராஜ்யம் இருக்குது, ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று உலகத்தினுடைய ராஜ்யம். உலகத்தில் 2 நீதி இருக்குது, ஒன்று உலகத்தினுடைய நீதி, இன்னொன்று தேவனுடைய நீதி. இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. 2வது தேடுங்கன்னு சொன்னாரா, 3வது தேடுங்கன்னு சொன்னாரா, 4வது தேடுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லும் போது, நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஏன் தேட முடியல? நிறைய நேரத்தில் ஏன் தேட முடியலைன்னா நம்ம அப்பாவை புரிஞ்சிக்கல. அப்போது
ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6:27 தயவு செஞ்சு யாராவது படிங்க. கவலைப்படுகிறதுனாலே தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இன்னொரு பகுதியில் அழகா எழுதப்பட்டிருக்கும், நீ கவலைப்படுறதுனால ஒரு வெள்ள முடிய உன்னால கருப்பா மாத்திர முடியுமா? முடியாது. அப்போ ஏன் கவலைப்படுறன்னு ஆண்டவர் கேட்பார். ஒரு வெள்ள முடிய கருப்பா மாத்தக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அப்போ கவலைப்படுறதுனால ஏதாவது மாறப்போகுதான்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த உலகத்துல என்னெல்லாமோ நடக்குது. உலகத்துல நடக்கிற அக்கிரமத்தை பார்த்தா நம்ம பிள்ளைங்கெல்லாம் எப்படி இதுல ஸ்டாண்ட் பண்ணி நிக்க போறாங்க? உலகத்தால கரைப்படாம ஆண்டவர் வாழணும்னு சொல்றாரு. ஆனா இப்பவே ஹோமோசெக்சுவல் வந்தாச்சு, இப்பவே LGBTQ எல்லாம் வந்தாச்சு. இதெல்லாம் அரசாங்கத்தினால அங்கீகரிக்கவும் பட்டாச்சு. இதெல்லாம் காலேஜுக்குள்ள வந்தாச்சு. காலேஜுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள முதற்கொண்டு போதைப் பொருட்கள்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. டீச்சர் பாடம் நடத்தும் போதே பின்னாடி உட்காந்து போதை வஸ்துக்கள் அவன் சாப்பிட்றான். இன்னைக்கு எல்லாமே உள்ள வந்துருச்சு. நம்ம பிள்ளைங்க எப்படி இந்த உலகத்துல ஃபேஸ் பண்ண போறாங்க? இந்த கவலைகள் எல்லாம் தான் நம்ம முன்னாடி வந்து நிற்குதே தவிர, நம்ம முன்னாடி தேவனுடைய ராஜ்யம் வந்து நிறைய நேரத்தில் நிற்பது இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடணும்னா உனக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி, நீ என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏன்னா கவலைப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு நல்ல உதாரணம் லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனம். நம்ம கவலைப்படும் போது நம்ம எப்படிலாம் மாறிடுறோம் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இதையும் நான் புதுசாக சொல்லலை. உங்கள் போதகர்கள்லாம் சொன்னதை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன். லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து தயவாய் வாசிங்கம்மா. மார்த்தாளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால். இப்போ மரியாள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு நிறைய வேலை இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை சூஸ் பண்ணி ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து இயேசு கிறிஸ்து பேசுற வசனத்தை கேட்கிறாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு 4 விருந்தாளிகள் வந்திருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே விருந்தாள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தா யார் டீ போட்டு கொடுப்பா? யாராவது ஒருத்தர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல. எல்லாருக்குமே உட்காந்து பேசணும்னு ஆசை இருக்கதான் செய்யும். ஆனா யாராவது ஒருத்தர் உபசரிக்கணும்ல. அதான நம்மளுடைய பண்பாடு. இப்போ மார்த்தாள் உபசரிக்கணும்னு நினைச்சது தப்பா சரியா? சரி. அப்போ உட்காந்து இயேசு கிறிஸ்து பேசுறத மரியாள் உட்காந்து கேட்கறத பார்த்தோன்னே மார்த்தாள் என்ன பண்றாங்க? ரைட்டு, அப்ப கிச்சன் வேலையை நம்ம தான் பார்க்கணும். இந்த நினைப்பு தப்பே கிடையாது. எங்க தப்பு ஆரம்பிக்குதுன்னா, மிகவும் வருத்தம் அடைந்து ஒரு வேலையை நீங்க சந்தோஷமா செஞ்சீங்கன்னா அதுல பிரச்சனை இல்லை. நீங்க வருத்தத்தோட சொந்தக்காரங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கும். ஒருத்தர் வந்தா பரவாயில்ல, எப்போ போனாலும் 12 பேரை கூட்டே திரியிறாரு. இவருக்கு ஒரு 12 பேருக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி ஒரு முறுமுறுப்பு. செய்யணும்னு முடிவெடுத்தது தப்பு இல்லை. மனப்பூர்வமா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் செய்ய போறாங்க. ஆனா வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இது எதுல போய் அவங்கள முடிக்குது பாருங்களேன். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலையே கிடையாதா? பேசாம வானத்துல உட்காந்து ஆண்டவரோட உட்காந்து தேவதூதர்களோட பரிசுத்தமா என்ஜாய் பண்ணமான்றதை விட்டுட்டு மனுஷனை படைச்சுவிட்டு அவனை போட்டு பாடுபடுத்தி எதுக்கியா நீ உலகத்தெல்லாம் படைச்சேன்னு யார் கேள்வி கேட்பானா? கவலைப்படுகிறவர்கள் கடவுளையே கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள். மார்த்தாளுடைய வருத்தம் எங்க போய் நிப்பாட்டுனுச்சு? இயேசுவுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுனுச்சு. இயேசுவுக்கு முன்னாடி போய் ஏன் நிப்பாட்டுனுச்சு? வசனத்தை கேட்க நிப்பாட்டல, இயேசுவை கேள்வி கேட்க நிப்பாட்டியது. இந்த கவலை நம்மளை எங்க கொண்டு போகும்? விரக்திக்குள்ள கூட்டு போகும். அந்த விரக்தி என்ன கொண்டு போய் விடும்? கடவுளையே கேள்வி கேட்பதில் கொண்டு போய் நம்மள நிப்பாட்டிரும். வசனத்தை கேட்பதில் நிப்பாட்டாது, கேள்வி கேட்பதில் போய் நிப்பாட்டும். தேவனை கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம தேவனுக்கே நம்ம அட்வைஸ் கொடுக்கிற நிலைமைக்கு போயிடுறோம். அதனாலதான் ஆண்டவருங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடணும், கவலை இல்லாம தேடணும். வாழ்க்கையில கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறது இல்லை. இத்தனை வருஷமா வாழ்க்கையில கவலைப்பட்டிருக்கோமே, ஏதாவது மாறுனுச்சா? கவலைப்படுறதுனால மாறாது. ஆனா தேவ சமூகத்துல வந்து நின்று கதர்னா மாறும். ஆனா பிசாசு என்ன செய்வான்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட விட மாட்டான், கவலைப்பட வைப்பான், எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட வைப்பான். ஆனா ஆண்டவர் சமூகத்துல போய் இருதயத்தை ஊற்ற மட்டும் விடவே. ஆனா எப்ப மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? அன்னாளுக்கு எப்ப விடுதலை கிடைச்சது? ஆண்டவருடைய சமூகத்துல போய் தன்னுடைய இருதயத்தை ஊட்டினதுக்கு அப்புறம் அவங்க பெனியால் என்ன சொன்னாலும் அவ காதுல ஏறல. இருதயத்தை போய் ஆண்டவர்கிட்ட ஊற்றும் போது மட்டும்தான் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். ஆனா நீங்க இருதயத்தை ஊற்றுறதுக்கு பிசாசு விடவே மாட்டான், கவலையிலே உங்களை வச்சிருப்பான். அதனால கவலைப்படாதிருங்கள், தயவாய் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறது இல்ல, எதுவுமே மாறாதுன்னு ஆண்டோட வசனமே சொன்னதுக்கு அப்புறம் இதுல மாற்று கருத்தே இல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்ன செஞ்சிருங்க? ஏன்ட்ட வந்துருங்கப்பன்னு தான் ஆண்டவர் கூப்பிடுறார். ஆனா பிசாசு வருத்தப்பட்டுக்கிட்டே இரு, இன்னொருத்தனையும் வருத்தப்படுத்திக்கிட்டே இரு, மூஞ்ச எப்பவுமே உம்முன்னு வச்சுக்கிட்டே இரு. எதுவுமே மாறாதுங்க, எதுவுமே மாறாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களாம் யார்கிட்ட வந்துடணும்?
இயேசுசாமிகிட்ட வந்துடணும். மரியாளுக்கு அது தெரிந்திருந்தது. அதனால தான் அவங்க பாதத்தில் போய் உட்கார்ந்தார். கடைசி ஆண்டவர் அதில் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, தேவையானது 1000 சொன்னாரா? தேவையானது ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்தில் நீ வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து முடிக்கிறதுக்கு பணமோ பேரோ புகழோ எதுவுமே தேவையில்லை. உனக்கு வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று தேவை, என்ன தெரிந்தெடுத்துக்கும். அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ அவருடைய நீதி, உலகத்தின் நீதின்னு ஒன்று இருக்குது, அவருடைய நீதின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அவருடைய நீதி என்னன்னு பார்த்தோம்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு. பரிசேயர்களுடைய நீதி என்ன தெரியுமா? கொலை செஞ்சா தப்பு. பரிசேயர்களுடைய நீதி, இந்த உலகத்தினுடைய நீதி, கொலை செஞ்சா தண்டனை கொடுத்துக்கோ, தப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய நீதி என்ன தெரியுமா? நியாயம் இல்லாமல் நீங்கள் உங்கள் சகோதரன்ட்ட கோவப்பட்டாலே ஆண்டவர் அதை கொலைக்கு சமமாக பார்க்கிறார். இது தேவனுடைய நீதி. ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டில் மனைவிட்ட இறக்குறது. அவங்க அப்ராணியாக இருப்பாங்க, அவங்களுக்கும் ஆஃபீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் அங்கே கடுப்பேற்றிட்டான், கோவத்தை ஃபுல்லாக வீட்டில் பிள்ளைங்கிட்ட காமிக்கிறது. அநியாயமாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டீங்கன்னா நியாயமான கோவப்பட்டுக்கங்க, வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. நியாயமான கோவம் வர்றது தப்பே இல்லை. நியாயமான கோவம் இருந்தால் தான் பிள்ளைங்களை ஒழுக்கத்தில் வளர்க்க முடியும். அப்போ கண்டிக்க வேண்டிய நேரத்தில் பிரம்பு எடுக்க வேண்டிய நேரத்தில் பிரம்பு எடுத்துடணும் ஆண்டவர் சொல்றார். இப்போ நியாயம் இல்லாமல் சகோதரனை கோவிச்சுக்க கூடாது. பைபிள் கலாச்சாரத்தில் வாழ்றதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். உலகத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அவங்க எப்படி வேணால் வாழ்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறை கிடையாது. ஆனால் வேதத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்முடைய மக்கள் இப்படி தான் வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, இப்படி தான் பேசணும்னு சொல்லியிருக்காரு, இப்படி தான் உட்காரணும்னு சொல்லியிருக்காரு, இப்படிப்பட்ட இடத்துல நிற்காதன்னு சொல்லியிருக்காரு, எப்படி உட்காரக்கூடாது எங்கே நிற்கக்கூடாதுன்றது வரைக்கும் சொல்லி கொடுத்த ஒரே வேதாகமம் நம்மளுடைய வேதாகமம் தான். துன்மார்க்கோட ஆலோசனை நடக்கக்கூடாது, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது. அப்போ எப்படி உட்காரக்கூடாது, எப்படி நிற்கக்கூடாது, எப்படி நடக்கக்கூடாது, எப்படி பேசக்கூடாது, எப்படி பார்க்கக்கூடாது, நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குது. இந்த வேதத்தின் கலாச்சாரத்தில் வாழ்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர உலகத்தின் கலாச்சாரத்தோடு ஒத்து போவதுக்கு நம்ம அழைக்கப்படலை. இப்போ 27வது வசனம் வாசிங்கம்மா. உலகத்தோட நீதி மனைவிக்கு துரோகம் பண்ணா மட்டும்தான் அதுக்கு பேரு துரோகம். ஆண்டோட நீதி எப்படி இருக்கு? ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரமா பரலோகம் கணக்கு எடுத்துக்குது. நம்ம கணக்கு வேற, உலகத்தோட கணக்கு வேற. ஆனால் பரலோகத்தில் கணக்கு ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே அது விபச்சாரமாக கணக்கு எடுத்துக்குது. அப்போது நம்ம ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்துட்டோம், கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்படி சப்போஸ் மீறியாச்சுன்னா நம்ம மனைவி வீட்டு போய் என்ன சொல்லணும்? இன்னைக்கு பஸ்ஸில் வரும்போது ஒரு பிள்ளை மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுமா, என்னை மன்னிச்சிரு, சிந்தை அளவில் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு ஜெபிச்சுக்க. ஒட்டு துணி கூட நடுவில் வராத ஒரே உறவு கணவன் மனைவி உறவு தான். அப்பா அத்தா கூட உள்ளே வர முடியாது. 2 பேர் கணவன் மனைவி சேர்ந்தாதான் ஒரே சரீரம். ஒரே ஆள் என்ன தன் சரீரத்துக்கு தனக்கு என்ன வைக்கும்? அப்போது ஜெப உதவியை பெற்றுக்கணும். அந்த பரமா நான் துரோகம் பண்ணிட்டேன், சிந்தை அளவில் உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அதை பெருந்தன்மையாக பார்த்தீங்களா தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும். நீங்கள் உடனே அவர் அப்படி ஒத்துக்கிறாருன்றதுக்காக நீங்களும் உடனே தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. குடும்பத்தில் தயவு செஞ்சு இந்த அளவுக்கு நம்ம கணவன் உண்மையாக இருக்கான்னு நினச்சி சந்தோஷப்பட்டு தட்டி கொடுத்து ஜெபிப்போங்க. நீங்கள் அப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ண மாதிரி தெரியும் என்கரேஜ் பண்ணுங்கள். இது தேவனுடைய நீதி, இது தேவனுடைய நீதி. இன்னொரு வசனம் வாசிங்க, 37வது வசனம் வாசிங்கம்மா. உள்ளதை உள்ளதென்றும் சொல்லுங்கள். ஒன்று நடந்துச்சுன்னா நடந்துச்சு, நடக்கலைன்னா நடக்கலை. அதுக்கு மேலே ஏதாவது நம்ம பேசணும்னா அது நிச்சயமாக தீமையில் போய் தான் முடியும். முதல்ல உள்ளதை உள்ளதுன்னு நம்ம பேசி பழகணும். அப்படி பேச முடியலைன்னா கூட இந்த 2 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் கழிச்சு கூட போவோம். ஆனால் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பழகணும். அண்ணே நான் மாட்டிக்கிட்டேனே, வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆயிரும்ண்ணே. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும். மீட்டிங்க்கு 70 பேர் வந்தாங்கன்னா 70 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லணும். 700 பேர் வந்தாங்கன்னு உள்ளதை உள்ளதுன்னு பேசணும். அதுக்கு மிஞ்சினது என்னைக்காவது ஒரு நாள் தீமையில போய் தான் முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு 2-3 சொல்றேன். அப்போ தேவனுடைய நீதி பாருங்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதெல்லாம் உலகத்துல தப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் பார்வையில் அனாவசியமா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்கணும். நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒருத்தரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் தெரிஞ்ச மாதிரியே அடிச்சு விடக்கூடாது. நம்ம ஒரு நபரை பற்றி எதுவுமே புரியாமல் தயவு செஞ்சு அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. உள்ளதை உள்ளதென்று பேசுங்க. தெரிஞ்சால் நம்ம பேசணும். தெரியாத இடத்துல நம்ம அமைதியாக இருந்தாலே உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் வராது. இதை ஆண்டவர் இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க உண்மையிலே ஆண்டவரோட நடக்கிறாங்களா இல்லையா, இவங்க உண்மையிலே தேவனோட சஞ்சரிக்காங்களா இல்லையா, அவங்க பேச்சு காட்டி கொடுக்கும், அவங்க வார்த்தை காட்டி கொடுக்கும், அவங்க செயல்கள் காட்டி கொடுக்கும், அவங்க ஸ்பிரிட் காட்டி கொடுக்கும், அவங்க அன்பு காட்டி கொடுக்கும், அவங்களுடைய நடத்தை காட்டி கொடுக்குங்க.
அவைகளை பகுத்தறிகிற வரணும் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குன்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது ஜெராக்ஸா ஒரிஜினலா. ஈஸியா உலக கலாச்சாரத்தில் வாழ்றாங்களா ஆண்டோடைய கலாச்சாரத்தில் வாழ்றாங்களா? இப்போ என்ன பார்க்கறது வெறும் 10% தான். நான் இதை பார்த்து என்ன முடிவு பண்ணீங்கன்னா நான் யாருன்னு என் மனைவிட்ட கேளுங்க. இந்த ஊழியக்காரங்கள் நாங்கள் ஸ்டேஜில் நிற்கிறோம் பாருங்க, இதெல்லாம் வெறும் 10%, 7%, 8%, 5% தான். ஆனால் மிச்சம் 90% எங்களை யார் தான் பார்க்குறா? மனைவி பார்க்குறாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் பார்க்குறாங்க. அங்கே எங்களுடைய சாட்சி எப்படி இருக்குது, என் மனைவிட்டு என் சாட்சி எப்படி இருக்குது, என் பிள்ளை என்ன ரோல் மாடலாக சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், எங்கள் அப்பாவை நான் பின்பற்றுவேன், எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார். நம்ம பிள்ளைங்க நம்மளை குறித்து சாட்சி கொள்ள முடியுமா? ஸ்டேஜில் மனைவி வந்து என் ஹஸ்பண்டை மாதிரி அவர் ஸ்டேஜில் எப்படி பேசுகிறாரோ அப்படி தான் வீட்டில் இருக்காருன்னு சொல்லி என் மனைவி இங்கே வந்து சாட்சி கொடுத்தா நான் உண்மையான ஊழியக்காரன். அப்போது இதெல்லாம் தான் தேவனுடைய நீதி. சில நேரங்களில் எதுவுமே வாய்க்கல, எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குது, அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை நகரவே மாட்டேங்குது, அடிக்கு மேலே அடி அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கரெக்டாக ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறனான் தான் சரி பண்ணணுமே தவிர ஏன் இது வாய்க்க மாட்டேங்குதுன்னு நம்ம கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படும். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, எனக்கு ஏன் கொடுக்கப்படல? அப்போ உங்கள் வசனம் பொய்யாகாது, ஆனால் நான் சில நேரத்தில் பொய்யாக வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் எங்கே தேடாமல் விட்டுருக்கேன், எங்கே என் பேச்சு தப்பாக இருந்திருக்கு, எங்கேயாவது கள்ளக்கணக்கு எழுதியிருக்கானா யோசித்து பார்க்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றது, தேவனுடைய நீதின்றது நம்ம பார்க்குற பார்வையில் இல்லை, அதனுடைய பார்வையே வேற. நம்ம இந்த கலாச்சாரத்தில் நம்ம வாழும்போது நம்ம செய்கிற ஊழியங்கள் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். நம்ம தொட்டதெல்லாம் தொலங்கல்ல அப்படின்னா ஆண்டவருக்கு எனக்கும் உறவு சரியில்லைன்னு அர்த்தம். வசனம் பொய்யாகாது, நான் பொய்யனா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் தொட்டது ஏன் தொலங்கலை, எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியில்லை, நான் மாய்மாலமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், வெளிவேஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இதான் சத்தியம். முகத்தை பார்த்து ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, யாரை வேணாலும் ஏமாத்திடலாம். ஆண்டவர் கிளீனாக இருதயத்தை பார்ப்பாரு. டே நீ என்ன மோட்டிவ்ல இதை செய்கிற எனக்கு தெரியும். தேவனுடைய நீதி வித்தியாசம் பிரியமானவர்களே. மனுஷங்களுடைய நீதி நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் திறமையை பார்த்து உங்களை உயரத்தில் தூக்கி வச்சு கொண்டாடும், இது உலகத்தினுடைய நீதி. ஆனால் ஆண்டவருடைய நீதி இருதயத்தை பார்த்து மட்டுமே உயர்த்துவார். அப்போ தான் அங்கே கிரியை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தேவனுடைய ராஜ்யம் கவலைப்படுறதுனால ஆண்டவரையே கேள்வி கேட்குற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இன்னொன்று, நம்ம காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அதே வசனத்தில் தான் இருக்குது, அதிலே படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காணிக்க கொடுக்க வரும்போது உங்கள் காணிக்கையை விட மனிதர்களுடைய உறவு தான் முக்கியம்னு ஆண்டவர் சொல்வார். முதல்ல போய் மன்னிப்பு கேட்டு வந்துருங்க. நீங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு, மனைவிட்ட சண்டை போட்டுட்டு, ஹஸ்பண்ட்டை சண்டை போட்டுட்டு, இங்கே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அல்லா அல்லேலியா கர்த்தருக்குன்னு சொல்லி பாடிட்டு நீங்கள் காணிக்க போட்டிங்கன்னா அந்த காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல்ல ஆண்டவர் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா அவர் உறவுகளின் தந்தை. ஆவியானவருக்கும் இயேசுக்கும் பிதாவுக்கும் சண்டை வருமா? வராது. வீட்டில் நமக்கு சாட்சி இருக்கணும். நம்ம மனைவி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும், நம்ம பிள்ளை நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும், நம்ம சர்ச்சு நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும், என் தெருவில் இருக்கவங்க என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். தெருவில் உள்ளவண்ட சண்டை போட்டு நீங்கள் போய் சுவிசேஷம் சொன்னால் வெக்கக்கேடு. உங்களை மாற்றாத இயேசுவை நீங்கள் ஏன் வெளியில் சொல்ல போறீங்க? வேண்டாம், நம்ம இயேசுவை புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய நீதினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் வேற. வேண்டாம், தயவாய் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. இந்த உலக பொருளுக்காக வாழாதீங்க, உங்களுக்கு பல வியாதி சுகமாயிரும். நான் சொல்றேன் பிரியமானவர்களே, எல்லாரையும் மன்னிச்சிருங்க, பல வியாதி உங்களுக்கு சுகமாயிரும். படுத்தா நிம்மதியா தூங்குவீங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். தூக்கம் வரலன்னா ஆண்டவருக்கு பிரியமா நீங்க நடக்கல, தூக்க மாத்திரை போட்டு எவ்வளவு நாள் தூங்குவீங்க? கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். சரி செய்ய பண்ண வேண்டிய சரி செய்யாம நீங்க எத்தனை தூக்க மாத்திரை போட்டு தூங்கினாலும் அது வேஸ்ட் பிரியமானவர்களே. இயற்கையா நல்ல தூக்கம் வரணும்னா எல்லாரையும் மன்னிச்சிருங்க. உண்மையிலே எழுப்புதலை பார்க்கணும்னு உண்மையிலே ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு சுயத்துக்கு மறிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பெல்லனை கேளுங்க. தேவனுடைய ராஜ்யம் என்பது வேறு, தேவனுடைய நீதி என்பது வேறு, பைபிளுடைய கலாச்சாரம் என்பது வேண்டு, உலகத்தினுடைய கலாச்சாரம் வேற. ஆண்டவருடைய கலாச்சாரத்துக்குள்ள வந்துருவோம். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை விரும்புகிறேன், பாவத்தை வெறுத்திட விரும்புகிறேன், ஆதியின் அன்பினை விரும்புகிறேன், ஆயத்தமாகிட விரும்புகிறேன், நான் மாறிடவே விரும்புகிறேன், உம்மில் வளர்ந்திடவே தேவனின் வெளிச்சத்தில் வாழ்ந்திடவே நான் விரும்புகிறேன். அவர் இதயத்துக்கேற்றதை செய்திடவே நான் விரும்புகிறேன்.
ஆசீர்வாதங்கள் என்னை விற்றகன்றிட விரும்புகிறேன். மாம்சத்தின் சிந்தைகளை ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திட விரும்புகிறேன். உப்பாக பூமியில் சாரம் இழக்காமல் சாட்சி பகர்ந்திட விரும்புகிறேன். எதிர்த்து வருவோரை எரிச்சல் மூட்டாமல் ஜெபத்தால் ஜெயித்திட விரும்புகிறேன். நான் மாறிடவே விரும்புகிறேன். உம்மில் வளர்ந்திடவே தேவனின் வெளிச்சத்தில் வாழ்ந்திடவே நான் விரும்புகிறேன். அவர் இதயத்துக்கேற்றதை செய்திடவே நான் விரும்புகிறேன். நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு சந்தோஷம் சாந்தம் சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரையில் நிலைத்து நின்றிட உமது ஆவியை விரும்புகிறேன். நான் மாறிடவே விரும்புகிறேன். உம்மில் வளர்ந்திடவே தேவனின் வெளிச்சத்தில் வாழ்ந்திடவே நான் விரும்புகிறேன். அவர் இதயத்துக்கேற்றதை செய்திடவே